ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் மனிதனின் நிரந்தர தேடல் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் கிரியா யோக தந்தை ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பு எதை பற்றியதென்றால் உங்களுக்கு பிடித்தமான நபர்களின் குணபாவங்களை நீங்களே மாற்றியமைக்கும் தந்திரங்களை சொல்லுகின்றார் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். முடியுமானால் கோப மன வெறியனை எரிச்சலூற்றும் சூழ்நிலைகளில் கூட கோபம் அடையாத ஒருவர் அல்லது பல மனிதர்களுடன் இருக்கும்படி செய்ய வேண்டும். பாலுணர்வு மிக்க நபர்களை, அதாவது காம எண்ணங்களில் மூழ்கும் நபர்களை சுய கட்டுப்பாடு உள்ள மனிதர்கள் மத்தியில் இருக்குமாறு செய்ய வேண்டும். திருடும் பழக்கம் உடையவனுக்கு நேர்மையான மனிதர்களின் சமூகம் தேவை. வெகுவாக பயப்படுகிறவர்களை அஞ்சா நஞ்சம் கொண்டவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள செய்ய வேண்டும். வீரர்களாக திகழ்ந்த மனிதர்களுடைய கதைகளை படித்தும் உதவி பெறலாம். உற்சாகமற்றவர்கள் அல்லது வெறுப்பு மிக்கவர்கள் அல்லது சிடுமூஞ்சி வகைகள் வழக்கமாகவே உற்சாகமுள்ள மனிதர்களுடைய தோழமையை பெற்றிருக்க வேண்டும் என்று மனிதனின் நிரந்தர தேடல் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலில் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தெரியப்படுத்தியுள்ளார். பதிவு முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.